First Thessalonians chapter 2 verses 12. 1 தெசலோனிக்கியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். பவுல் இந்த சபை மக்களுக்கு சொல்லுகிறார், ஒரு தகப்பன் எப்படி தனக்கு பிறந்த பிள்ளைகளை கண்டித்து எச்சரித்து உற்சாகப்படுத்தி புத்தி சொல்லி வளர்க்கிறானோ, நடத்துகிறானோ, பயிற்றுவிக்கிறானோ, அதே போல நான் உங்களை எச்சரித்து தேறுதல் செய்து புத்தி மதிகள் சொல்லி நடத்தி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆக இந்த வசனத்தின் அடிப்படையில் ஒரு தகப்பனிடத்தில் இருக்க வேண்டிய தகுதிகள் என்ன? தகுதிகள் என்பதை விட அவன் எதை தன் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று பார்க்கும்போது புத்திமதி. நீதிமொழிகள்ல ஒரு வசனம் உண்டு, பற்றிக்கொள் புத்திமதியை, அதுவே உன் ஜீவன், காத்துக்கொள் விட்டு விடாதே. பற்றிக்கொள் உன் புத்திமதியை, அதுவே உன் ஜீவன், காத்துக்கொள் விட்டு விடாதே. இந்த புத்திமதி எங்கிருந்து வரும் என்றால் தகப்பனிடத்திலிருந்து கிடைக்கும் ஒரு பிள்ளைக்கு. அதோடு கூட தேறுதல் என்கிற வார்த்தையை என்கரேஜ்மெண்ட் ஆர் கம்ஃபோர்ட் என்று ஆங்கில வேதம் சொல்லுகிறது. ஆக ஒரு குழந்தை அவன் வளர்ந்து வருகிற நாட்களிலே அவன் எப்பொழுதெல்லாம் உற்சாக குறைவு அடைகிறானோ, எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போகிறானோ, எப்பொழுதெல்லாம் தோல்வியை அனுபவிக்கிறானோ, அது போன்ற சந்தர்ப்பங்களெல்லாம் ஒரு தகப்பன் அவனோடு தோளுக்கு தோளாய் நின்று அவனை உற்சாகப்படுத்தி அவனுக்கு தேறுதல் சொல்லி நடத்துவது ஒரு தகப்பனுடைய இயல்பாய் இருக்க வேண்டும். புத்தி சொல்லுவது, உற்சாகப்படுத்துவது. மூன்றாவது எச்சரிப்பு, வார்னிங்ஸ். அதை தொடாத, அது சுடும் என்று நாம் பிள்ளைகளுக்கு சொல்லுவோம். அந்த பிளக்கை போய் தொடாத, கரண்ட் ஷாக் அடிக்கும் என்று நாம் சொல்லுவோம். அல்லது அந்த ஷார்ப்பான கத்தி எடுக்காத, அது கையை வெட்டிடும் என்று நாம் சொல்லுவோம். ஆக எச்சரிப்பு, என்ன நடக்கும் வரும் நாட்களில் என்பதை முன்கூட்டியே கணித்து எச்சரிப்பது. இந்த எச்சரிப்பு, இந்த தேறுதல், இந்த புத்திமதி ஆகிய இவைகள் எல்லாவற்றையும் ஒரு தகப்பன், ஒரு தந்தை தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கவே வேண்டும். இது இயல்பாய் நடந்து கொண்டிருக்கிறது என்று பவுலுடைய வார்த்தையின் அடிப்படையில் தெரிகிறது. அவர் என்ன சொல்றார், ஒரு தகப்பன் இதெல்லாம் கொடுக்கிறான் அல்லவா, அது போலதான் நான் உங்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்வதை பார்க்கும்போது ஒரு தகப்பனிடத்தில் இயல்பாய் இருக்கிற காரியங்கள் தான் இது. இட் இஸ் நாட் எனிதிங் எக்ஸ்ட்ராடினரி. எதையும் எக்ஸ்ட்ராவா ஒன்றும் கேட்கல. திஸ் இஸ் ஆஸ் நார்மல் ஃபாதர்ஸ் டியூட்டிஸ். ஒரு பிள்ளையை வளர்க்கும் போது புத்தி சொல்வதும் தேறுதல் படுத்துவதும் எச்சரிப்பதும். தமிழ்ல ஒரு அழகான சொல்லாடல் உண்டு. என்னது? தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. தந்தையினுடைய சொல்லுக்கு மேலான எந்த விதமான ஒரு சூத்திரங்கள் இல்லை, மந்திரங்கள் இல்லை. தந்தை சொல்லை அப்படியே கேட்டு நடந்தால் நல்லது என்பதை வலியுறுத்தும்படி தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்கிற ஒரு சொல்லாடல் உண்டு. நான் ஒரு சேயிங்ஸை படித்தேன். எ ஃபாதர் இஸ் மோர் தென் 100 ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆர் ஸ்கூல் மாஸ்டர்ஸ். ஒரே ஒரு தகப்பன் 100 பள்ளி ஆசிரியர்களை விட மேலானவன் ஒரு தகப்பன், எ ஃபாதர். காரணம், அவன் எல்லாவற்றையும் தன் குழந்தைக்கு கடத்த முடியும், கொடுக்க முடியும், கற்றுத்தர முடியும். எச்சரித்து, புத்தி சொல்லி, ஆற்றி, தேற்றி, தட்டி கொடுத்து, வழிகாட்டி, காட்டுவது மட்டுமல்ல, அந்த வழியில் நடந்து இப்படிதான் செய்ய வேண்டும் என்று செய்து காட்டி என எல்லாவற்றையும் செய்து ஒரு தகப்பன் தன் பிள்ளையை நடத்துவதை பார்க்கும்போது அவன் 100 பள்ளி ஆசிரியர்களை விட சிறந்தவனாயிருப்பான், அல்லது அவ்வளவு தகுதிகளை உள்ளடக்கியவனாயிருப்பான் ஒரு தகப்பன்.
விதமாய் அவன் தன் பிள்ளைகளுக்கு செயல்படும் போது that will be more fruitful. ஆகவே இன்றைக்கு இங்கே அமர்ந்திருக்கிற அப்பாக்கள் ஆகட்டும், இனி வரும் நாட்களில் அப்பாவாய் மாறப்போகிறவர்கள் ஆகட்டும், இந்த செய்தியை யூடியூப் வழியாய் கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய பிள்ளைகளை உடைய அப்பாக்கள் ஆகட்டும், உங்கள் அத்தனை பேருக்குமே கடவுள் இன்றைக்கு ஒரு தகப்பனுடைய இயல்புகளாய் இருக்க வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை சொல்லுகிறார். எரேமியா 35 வசனங்கள் 1-2. யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் யூதா ராஜாவின் நாட்களில் எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வார்த்தை, நீ ரேகாபியருடைய வீட்டுக்கு போய் அவர்களோடு பேசி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தின் அறைகளில் ஒன்றிலே அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு திராட்சை ரசம் குடிக்க கொடு என்றார். நல்லா கேளுங்க. இந்த எரேமியா ஏறக்குறைய 40 ஆண்டுகளாக ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார் தொடர்ச்சியாய். என்னவென்று, கடவுள் எருசலேமை அழிக்கப் போகிறார், கடவுள் யூதாவை அழிக்கப் போகிறார், உங்கள் அனைவரையும் சிறைகளாக கொண்டு போக போகிறார் பாபிலோனுக்கு, மனம் திரும்புங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அப்படி செய்திகளை அவர் கொடுத்து கொண்டே இருக்கிற நாட்களில் ஒரு சமயத்தில் கடவுள் ஒரு வித்தியாசமான ஒரு செய்தியை கொடுக்கிறார் அவருக்கு. என்னவென்று, ரேகாபியர் என்கிற ஒரு மனிதன், ரேகாபியன் என்கிற ஒரு மனிதனுடைய குடும்பம், அவர்கள் ஒரு பெருங்கூட்டம், ஏறக்குறைய 200-300 அதிகமான மக்களாக இருந்திருக்கலாம். அந்த மக்களை, அந்த குடும்பத்தை அழைத்து கொண்டு வா, கர்த்தருடைய ஆலயத்திற்குள் அவர்களை கூட்டி உட்கார வைத்து அவர்களுக்கு திராட்சை ரசம் குடிக்க கொடு என்று சொல்லுகிறார் கடவுள். இந்த ரேகாபியன் என்கிற இவன் யார்? இந்த ரேகாபியர்கள் என்கிற இவர்கள் யார்? 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்ட போது தனக்கு எதிர்ப்பட்ட ரேகாபின் குமாரனாகிய யோனதாபை சந்தித்து அவனை உபசரித்து, என் இருதயம் உன் இருதயத்தோடு செம்மையாயிருக்கிறது போல உன் இருதயமும் செம்மையாயிருக்கிறதா என்று கேட்டான். அதற்கு யோனதாப், அப்படியே இருக்கிறது என்றான். அப்படி இருக்கிறதானால் உன் கையை தா என்று சொன்னான். அவன் தன் கையை கொடுத்த போது அவனை தன்னிடத்தில் ரதத்தின் மேல் ஏறி வர சொல்லி, நீ என்னோடு கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். அப்படியே அவன் ரதத்தின் மேல் ஏற்றினார்கள் இவனை. இங்கே சொல்வது யார என்றால், யோனதாப் என்கிறதான ஒரு மனிதன். இவனை சந்திப்பது யாரு? யெகூ என்கிறதான ஒரு அரசன். ஆகாப் என்கிற ஒரு பொல்லாப்பு நிறைந்த ஒரு அரசன் மரித்து போறான். அவன் மரித்த பின்பு இந்த யெகூ என்பவனை கடவுள் அரசனாக அபிஷேகம் பண்ணுகிறார் தீர்க்கதரிசி வழியாக. அவன் எல்லாவற்றையும் சுத்தம் செய்து கொண்டு வருகிற வழியிலே திடீரென்று அவனுடைய ரதம் நிற்கிறது. ஏன் நிற்கிறது என்று பார்த்தால், ஒரு மனிதன் நின்று கொண்டிருக்கிறான். அவன் பேர் யோனதாப். இவன் கேட்கிறான், உன் இருதயம் செம்மையா இருக்கிறதா? என் இருதயத்தை போலவே. இவனுடைய இருதயம் எதில் செம்மையா இருக்கிறது? ஆகாப் இஸ்ரவேல் மக்களை சிலை வணக்கம் செய்ய வைத்தான், பல்வேறு காரியங்களை செய்ய வைத்தான். அவைகளை இப்பொழுது இவன் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறான். ஆகவே இவன் கடவுளோடு ஒரு தொடர்பில் இருக்கிறான். அதே போல நீ இருக்கிறாயா என்று கேட்கிறான். அவன் ஆமாம் இருக்கிறேன் என்கிறான். அப்படி என்றால் என் ரதத்துக்குள் வா, எனக்கு கடவுள் மீது எவ்வளவு பக்தி வைராக்கியம் இருக்கிறது என்று வந்து பார் என்று அழைத்து கொண்டு போகிறான். இதே அதிகாரத்தினுடைய 23ஆம் வசனம் பாருங்க. பின்பு யெகூ ரேகாபின் குமாரனாகிய யோனதாபோடு கூட பாகாலின் கோவிலுக்குள் பிரவேசித்து பாகாலின் பணிவிடைக்காரரை எல்லோரையும் நோக்கி, பாகாலின் ஊழியக்காரரே அல்லாமல் கர்த்தரின் ஊழியக்காரரில் ஒருவரும் இங்கே உங்களோடு இராதபடிக்கு திட்டமாய் பாருங்கள் என்றான். அதாவது அவன் என்ன பண்றான், ஒரு தந்திரமா அந்த யெகூ என்கிறவன், பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் எல்லோரும் வாங்க, நான் ஒரு பெரிய பண்டிகை செய்ய போகிறேன் பாகாலுக்கு என்று கூப்பிடுகிறான். தேசத்தை சுத்தப்படுத்துகிறான். ஆகாப் குடும்பத்தை கொன்று தீர்த்தாகிவிட்டது கடவுளுடைய வார்த்தையின்படி. இப்பொழுது பாகால் தீர்க்கதரிசிகள், பொய் சிலைகளை வணங்குகிற மக்கள், இஸ்ரவேல் மக்கள். ஆக நான் ஒரு பெரிய பண்டிகை கொண்டாட போகிறேன், எல்லோரும் வாங்க, யாரெல்லாம் பாகாலை வணங்குறீங்களோ, யாரெல்லாம் பாகாலுடைய தீர்க்கதரிசிகளாக எல்லாரும் வாங்க என்று கூப்பிடுகிறான். அவர்கள் அனைவரும் வராங்க. வந்த உடனே இவர்கள் இருவரும் உள்ளே போறாங்க. போயிட்டு, ஒருவேளை யாராவது கடவுளுடைய தீர்க்கதரிசி யாருனாக்குறீங்களா பார்த்துங்க, அப்படின்னு தான் அவங்க இங்க இருக்காதீங்க, காரணம் இது பாகாலுக்கான பண்டிகை என்று சொல்லி சரி செய்து கொண்டு கடைசியில் அவன் அவர்கள் அத்தனை பேரையும் கொன்று போடுகிறான்.
இதுதான் நடந்தது. ஆக இந்த யோனதாப் என்கிறவன் யெகூ வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருந்தவன். யெகூ அரசன். இவனுக்கு பின்பு ஏறக்குறைய 200 ஆண்டுகளுக்கு பின்புதான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு. அவர் சொல்லுகிற போது இந்த யோனதாப்புடைய சந்ததி தான் அங்க வாழ்ந்து கொண்டிருக்குது தீர்க்கதரிசி கிட்ட. சரி, இந்த யோனதாப் யாரு என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் என்னோட கூட திருப்புங்கள் 1 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். யாபேசில் குடியிருந்த கணக்கரின் வம்சங்கள் திராத்தியரும் சிமாத்தியரும் சுக்காத்தியருமே. ரேகாப் வீட்டாரின் தகப்பனாகிய அம்மாத்தின் சந்ததியான கேனியர் இவர்களே. இவர்கள் யாரு என்றால் யோனதாப் உடைய மூதாதையராகிய ரேகாப்பினுடைய சந்ததி. இவர்கள் யார் என்றால் கேனியர். கேனியர் என்பவர்கள் இஸ்ரவேலர்கள் அல்ல. கேனியர் என்பவர்கள் இஸ்ரவேலர்கள் அல்ல. ஆனால் இஸ்ரவேலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆங்காங்கே பரவி இருக்கிறாங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப இந்த கேனியர் என்பவர் யார்? யார் இந்த கேனியர்? எப்படி அவர்கள் இஸ்ரவேலுக்குள் வந்தாங்க என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் என்னோடு கூட திருப்புங்கள் நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேனியனான ஏபோர் என்பவன் மோசேயின் மாமனாகிய ஓபாபின் புத்திரராயிருக்கிற கேனியரை விட்டு பிரிந்து கேதேசின் கிட்டே இருக்கிற சானாயிம் என்னும் கர்வாலி மரங்கள் அருகே தன் கூடாரத்தை போட்டிருந்தான். இவன் யாரு என்றால் இந்த கேனியர்கள் என்பவர்கள் யார் என்றால் மோசேயினுடைய மாமனாகிய எத்ரோ இருக்கிறான் அல்லவா, இந்த எத்ரோவுக்கு பிறந்த மகன் ஒருவன் இருக்கிறான். அவனுடைய சந்ததிதான் கேனியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். எத்ரோ, மோசேயினுடைய மாமனாகிய எத்ரோவுக்கு பிறந்த ஓபான் என்கிற ஒருத்தனுடைய சந்ததிகள் தான் கேனியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த கேனியர்கள் ஏன் இஸ்ரவேல் தேசத்தில் வாழ்கிறார்கள் என்றால் நீங்கள் என்னோடு கூட திருப்புங்கள் எண்ணாகமம் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அப்பொழுது மோசே தன் மாமனாகிய ரெகுவேல் என்னும் மீதியானியனுடைய குமாரனாகிய ஓபாவை நோக்கி, உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்திற்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம், நீயும் எங்களோடு கூட வா, உனக்கு நன்மை செய்வோம், கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்றான். அப்பொழுது அவன் சொல்றான், நான் வரமாட்டேன், நான் என் தேசத்துக்கு போறேன், என் இனத்துக்கிட்ட போறேன் என்று சொல்றான். அப்ப மோசே சொல்றான் 31, அப்பொழுது மோசே, நீ எங்களை விட்டு போக வேண்டாம், வனாந்திரத்திலே நாங்கள் பாளையம் இறங்கும் இடங்களை நன்றாய் அறிந்திருக்கிறாய், ஆகவே எங்களுக்கு கண்களைப் போல இருப்பாய், நீ எங்களோடு கூட வந்தால் கர்த்தர் எங்களுக்கு செய்தருளும் நன்மையின்படியே உனக்கும் நன்மை செய்வோம் என்று சொல்லுகிறான். இந்த வார்த்தையின் அடிப்படையிலே இந்த மோசேயினுடைய மாமன் எத்ரோவின் மகனாகிய ஓபா இவர்களோடு வருகிறான். வந்து நியாயாதிபதிகள் நாம் பார்த்தோமே அந்த பகுதிகளிலே அவன் குடியிருக்கிறான். ஆக இவர்களுடைய வம்சத்தில் வந்த ஒருவன் தான் ரேகாபியன். இந்த ரேகாபியனுடைய மகன் தான் வம்சத்தில் வந்தவன் தான் யோனதாப். இந்த யோனதாபினுடைய வம்சத்தில் வந்தவர்கள் தான் எரேமியா தீர்க்கதரிசனம் சொல்லுகிற போது அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்கள் இஸ்ரவேலர்கள் அல்ல, ஆனா இவர்கள் இஸ்ரவேலர்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற இவர்களை கடவுள் சொல்றாரு, அவர்களுக்கு திராட்சை ரசம் குடிக்க கொடு என்று. அவர்கள் ஆலயத்திற்குள் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. பாருங்க 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் 4ஆம் வசனம் வேண்டாம் 5ஆம் வசனம். அவர்களை ஆலயத்திற்குள் கொண்டு வந்துடுறான் எரேமியா தீர்க்கதரிசி. கொண்டு வந்துட்டு 5ஆம் வசனம், திராட்சை ரசத்தினால் நிரப்பப்பட்ட குடங்களையும் கிண்ணங்களையும் ரேகாபியருடைய குடும்பத்திற்கு முன்பாக வைத்து குடியுங்கள் என்று சொல்றான். தீர்க்கதரிசி சொல்றாரு, குடியுங்கள், கர்த்தருடைய ஆலயத்திற்குள் அழைத்து உட்கார வச்சு திராட்சை ரசத்தை ஃபுல்லா வச்சு குடிங்கன்னு சொல்றாரு. அப்பொழுது அந்த மக்கள் சொல்றாங்க, நாங்க குடிக்கிறது இல்லை, திராட்சை ரசம் குடிக்கிறது இல்லை. ஏன் என்றால்
ரேகாபியராகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப், நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் நீடித்து வாழும்படி, ஏன்னா இஸ்ரவேல் தேசம் இஸ்ரவேலர்களுக்கு, கேனியர்களுக்கு இல்லை. ஆனா நீங்க பரதேசியா அங்க வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. ஆகவே இங்கே நீங்கள் எப்படி இருக்கணும்னா, திராட்சை ரசம் குடிக்க கூடாது. முதல் விஷயம், திராட்சை ரசம் குடிக்காதீங்க. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் குடிக்காதீங்க. முதல் விஷயம். இரண்டாவது, உங்களுக்குன்னு வீடை கட்டிக்காதீங்க. டோன்ட் பில்ட் ஹவுஸ் ஃபார் யுவர் செல்ஃப். விதைக்காதீங்க. டோன்ட் அதை விதைக்காதீங்க. திராட்சை தோட்டத்தை நாட்டாதீர்கள். 7ஆம் வசனம், திராட்சை பழம் அல்லது திராட்சை தோட்டத்தின் வழியாய் வருகிற எதையும் நீங்கள் கையாளாதீங்க. டோன்ட் ஈவன் டச் வித் யுவர் ஹேண்ட், ஆர் டோன்ட் ஈவன் சேல் ஆர் பை எனிதிங். எதுவுமே பண்ணாதீங்க. உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆகவே நாங்களும் எங்கள் குமாரரும் எங்கள் ஸ்திரீகளும் எங்கள் குமார்த்திகளும் இந்நாள் வரைக்கும் திராட்சை ரசம் குடிக்கிறதில்லை. மட்டுமல்ல, நாங்கள் வீடு கட்டல, நாங்கள் இப்பொழுதும் கூடாரங்களில் குடியிருக்கிறோம். ஈவன் நாங்கள் திராட்சை தோட்டம் வச்சுக்கவே இல்லை எங்களுக்குன்னு சொந்தமா. ஈவன் எங்களுக்கு வயல் கூட கிடையாது, நாங்கள் விதைக்கிறது இல்லை. 10ஆம் வசனம், நாங்கள் கூடாரங்களில் குடியிருந்து எங்கள் தகப்பனாகிய யோனதாப் எங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் கீழ்ப்படிந்து செய்து வருகிறோம். இந்த யோனதாப்பை பற்றி தான் நம்ம 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். He was such a wonderful man, God fearing man, not Israel man. அவன் இஸ்ரவேலன் அல்ல, கடவுளுக்கு பயந்து கடவுளை நேசித்து வாழ்ந்த ஒரு கேனியன். ஆனா அவன் இஸ்ரவேல் மக்களுக்குள், கடவுளுடைய நியாயப்பிரமாணத்தை வைத்துக் கொண்டிருந்த மக்களுக்குள் வாழ்ந்து கொண்டு தன் சந்ததிக்கு சொல்லுகிறான், உன் காலம் முழுவதும் வீடு கட்டிக்காத, உன் காலம் முழுவதும் திராட்சை தோட்டத்தை நாட்டாத, விதைக்காத, உன் காலம் முழுவதும் திராட்சை ரசத்தை குடிக்காத, நீ மட்டுமல்ல உன் குடும்பத்தில் இருக்கிற எவரும் எப்பொழுதும் என்று ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறானா. அந்த மனுஷனுடைய வார்த்தையை இவர்கள் அப்படியே கேட்டு இந்நாள் வரைக்கும், எரேமியா கிட்ட பேசுற வரைக்கும் சொல்றான், நாங்க அப்படிதான் வந்துருக்கிறோம். we don't have, எங்களுக்குன்னு நிலம் கிடையாது, நாங்க விதைக்கிறது இல்லை, நாங்க திராட்சை தோட்டம் வச்சுக்கல, வாங்குறது இல்லை, விற்கிறது இல்லை, குடிக்கிறது இல்லை. we are still living in the கூடாரங்கள். இப்போ நாங்க எருசலேமுக்குள்ள வந்துட்டோம். எருசலேமில் வந்து கூடாரம் கிடையாது, எருசலேமுக்கு வெளியே தான். இப்போ நாங்க 11ஆம் வசனம், இப்பொழுது நாங்கள் எருசலேமுக்குள்ள வந்திருக்கிறோம். ஏன் வந்திருக்கிறோம்னா, பாபிலோன் அரசன் வந்துட்டான் தேசத்துக்கு விரோதமா. ஆகவே இந்த இராணுவத்துக்கிட்ட இருந்து தப்பும்படி தான் நாங்க எருசலேமில் வந்து இப்போ தங்கியிருக்கிறோம், உள்ள இருக்கிறோம். திஸ் இஸ் வாட் ஹேப்பன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மை டியர் பிரதர்ஸ், கடவுளை நேரடியாய், கடவுளுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன், கடவுளால் அழைக்கப்படாத ஒரு மனுஷன், ஆனால் கடவுளால் அழைக்கப்பட்ட மனிதர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருவன் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கான் பார்த்தீங்களா? எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கான் பாருங்க. அந்த மனுஷன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது மட்டும் இல்லாம, அவன் எதை தன் சந்ததிக்கு கடத்தி இருக்கிறான். அவன் ஒரு வாழ்வு முறையை எழுதி கொடுத்திருக்கிறான் அவங்கள்ட்ட. வீடு கட்டாத, நிலம் வைத்துக் கொள்ளாத, திராட்சை தோட்டத்தை நாட்டாதே, திராட்சை ரசத்தை குடிக்காதே, கூடாரத்தில் வாழ். இத அவனுடைய பிள்ளைங்க கேட்டிருப்பாங்க. உதாரணத்திற்கு அவனுக்கு பிறந்த பிள்ளைகளை கூட ஒருவேளை கேட்டிருக்கலாம், 2வது சந்ததி. அதுக்கடுத்து வந்தவங்கள யாருன்னா ஒருத்தன், அவரு தான் ஒரு பைத்தியக்காரன் சொல்லிட்டு போட்டாரு, நீ இன்னும் அப்படியே இருக்கிறியே என்று சொல்கிற மக்கள் கூட்டம் தான் இப்பெல்லாம் இருக்கிறாங்க. எனக்கு தாத்தா சொல்லிட்டு போயிட்டாருன்றதுக்காக நீ இன்னமும் என்ன இப்படி பண்ணுகிறியே அப்படின்னு அப்பா கிட்ட கேட்கிற பிள்ளைங்க உண்டு. அல்லது அப்பா தான் புத்தி இல்லாம சொல்றாருன்னா, நீங்க என்ன இன்னும் இப்படி இருக்கீங்க, இந்த நாள்ல கூட அறிவியல் இவ்வளவு வளர்ந்துருச்சு என்று கேட்கிற பிள்ளைகள் உண்டு. ஆனா அந்த மக்களுடைய எத்தனையாவது சந்ததின்னு தெரியல எனக்கு. ஐ திங்க் இட் மே பி 7th or 8th generation, but they still stand the same stand. No, we will not drink. கர்த்தருடைய ஊழியக்காரன் கர்த்தருடைய ஆலயத்தில் அமைச்சு கடவுள் சொல்றாரு குடின்னு சொல்றான். நான் குடிக்க மாட்டேன், என் தகப்பன் சொல்லியிருக்கிறான் குடிக்காதுன்னு, என் தகப்பன் சொல்லியிருக்கிறான் வீடு கட்டாதுன்னு என்று சொல்லி அவர்கள் நிற்கிறாங்க. மை டியர் பிரதர்ஸ், ஒரு தகப்பனுடைய வார்த்தையிலே அந்த வார்த்தையை நீ உள்ளபடியே எடுத்துக்கொண்டால்
இட் ஹாஸ் அ லைஃப். அதில் வாழ்வு இருக்கிறது. காரணம், அந்த தகப்பன் அவனுடைய சுய எண்ணத்தை அங்க கொடுக்கல. அவன் கடவுளுக்கு பயந்த மனுஷன் அந்த யோனதாப். ஆகவே கடவுளுக்கு பயந்த மனிதர்களோடு வாழ்ந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவன். வார்த்தையை தான் அவன் நேரடியாய் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் த இன்ஃப்ளூயன்ஸ் விச் he got was fear of God. அதிலிருந்து வந்ததுதான் அது. அவன் என்ன சொல்றான்? நீ பரதேசி இந்த தேசத்தில், ஆகவே நீ இப்படி இருக்கணும். நம்ம எல்லாரும் இந்த உலகத்தில் பரதேசிகள் தான். இந்த உலகம் நமக்கு நிரந்தரமானது அல்ல. we are aliens in this world, பைபிள் சொல்லுது. அப்ப பரதேசியாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறனா என்னென்ன விதமான காரியங்களை செய்கிறோம் என்பதை கவனித்து பார்க்க வேண்டும். இந்த மக்கள் தீர்க்கதரிசி கிட்ட இவ்விதமான வார்த்தைகளை சொல்லுகிறாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் வாசித்தோம் அல்லவா சங்கீதம், திருப்புங்கள் அதற்கு 78. அதனுடைய முதல் 2 வசனங்களை பாருங்க. ஆசாப் என்கிற மனிதன் தான் இதை எழுதியிருக்கிறாரு. அவர் சொல்றாரு, என் ஜனங்களே என் உபதேசத்தை கேளுங்கள், நான் என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். நான் என்ன பண்ணுவேன்? என் வாயை ஓமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைப்பொருளை வெளிப்படுத்துவேன் சொல்றார் அவரு. அது என்ன பூர்வ காலத்து மறைப்பொருள்? உனக்கு எப்படி அது தெரியும் என்று கேள்வி எழும்பும்ல. அதற்கு 3ஆம் வசனம் சொல்றாரு, அந்த பூர்வ காலத்து செய்திகளை, அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டோம், அறிந்து கொண்டோம். கேள்விப்பட்டு எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு சொன்னார்கள். எங்கள் பிதாக்கள், என்னுடைய தகப்பன் எனக்கு சொன்னா, அல்லது அவனுடைய தகப்பன் அவனுக்கு சொன்னா என்பது போல நாங்கள் கேள்விப்பட்ட காரியங்களை இப்பொழுது நான் சொல்ல போகிறேன். ஏன் சொல்லணும்? 4ஆம் வசனம், இப்பொழுது நாங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டதை இப்பொழுது அறிவிக்கிறோம் அல்லவா, அவைகளை பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி, மறைக்காமல் அறிவிக்கும்படி இதை இப்பொழுது நாங்கள் சொல்லுகிறோம். தென் வாட் ஹேப்பன்? 6ஆம் வசனம், இதை கேட்கிற மக்கள் இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியாருக்கு அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படி. You see that how many generation it was going. நான் ஏற்கனவே கேள்விப்பட்டேன், அதை இப்பொழுது அறிவிக்கிறேன். இப்போ நான் அறிவிக்கிறதை கேட்கிறவங்க எழும்பி தனக்கு பிறக்கிற பிள்ளைக்கு சொல்லணும், அவர்கள் அவர்களுக்கு பின் வருகிற சந்ததிக்கு அதை அறிவிக்கணும். This is what God's way. கடவுளுடைய வழி என்னவென்றால், ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டால் அவன் அதை தனக்குள் பாதுகாத்து, பயன்படுத்தி, அதை பண்படுத்தி, அதன் வழியாக வருகிற வார்த்தைகளை தன் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டும், கடத்த வேண்டும், கற்றுத்தர வேண்டும், உபதேசிக்க வேண்டும். அதை பெற்றுக்கொண்ட அந்த பிள்ளை தன் பிள்ளைக்கு, அதை பெற்றுக்கொண்ட பிள்ளை தன் பிள்ளைக்கு என்று 4ஆம் தலைமுறை வரைக்கும் இங்க சொல்றாரு. இப்படி சொல்லி அந்த கற்பனைகள் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது, தேவனுடைய செயல்களை மறக்காமல் அவைகளை கை கொள்ள வேண்டும் என்பதற்காக இட் ஹாஸ் டு பி அதாவது ஒரு சந்ததியாக அதை அனுப்பி கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் கடவுளுடைய வழிமுறை. இங்க பாத்தீங்களா, யோனதாபனுடைய சந்ததி அப்படிதான் நடந்துக்குச்சு. வித்தவுட் ஈவன் ரிசீவிங் வேர்ட் ஃப்ரம் காட், without even God commanded them. But this man was lived as though he received word from God. கடவுளிடத்தில் பெற்றுக்கொண்டது போலவே வாழ்ந்து தன் சந்ததிக்கு கடத்துகிறான். கடத்தினதுனால அந்த சந்ததி தொடர்ச்சியாய் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரு அழகான இன்னொரு உதாரணத்தை காட்ட விரும்புகிறேன். திருப்புங்கள் என்னோடு கூட நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்கப் போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். மனோவா என்கிற இந்த மனிதனுடைய மனைவி அநேக நாட்களாக பிள்ளை இல்லாமல் இருக்கிறாள். கடவுள் தன்னுடைய தூதனை அனுப்பி அவளோடு பேசுகிறார்.
நீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்க போகிறாய். அந்த பிள்ளை உன் வயிற்றில் இருக்கும் போதிலிருந்தே நீ திராட்சை ரசம் குடிக்க கூடாது, திராட்சை சம்பந்தமான எந்த காரியங்களும் செய்யக்கூடாது. அவன் பிறந்த பின்பு அவன் தலையில் சவரகன் கத்தி போடக்கூடாது. அவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருக்கென்று நசரேயனாயிருப்பான் என்று சொல்லுகிறார். இதை இவள் கணவனிடத்தில் போய் சொன்னவுடன் கணவன் வருகிறான், வந்து கடவுளிடத்துல ஜெபிக்கிறான். பாருங்க, அவனுக்குள் இருந்த வாஞ்சைய, பட் he has a desire. அவனுக்குள் ஒரு வாஞ்சை, அதை இவன் பர்சனலா எடுத்துக்கிட்டு இஸ் praying to God, ஆண்டவரே அந்த பிள்ளை பிறக்கும் போது நாங்க என்ன பண்ணணும், அவனை எப்படி வளர்க்கணும்? ஓ லார்ட், please let the man of God whom you have sent come to us again, that he may teach us what to do for the boy who is to be born. அந்த பிள்ளை பிறக்கும் போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தரட்டும், அனுப்புங்க ப்ளீஸ். அந்த டிசையர் as a ஃபாதரா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இருக்கணுங்க. அவன் தன்னை எப்படி ஆயத்தப்படுத்துகிறான் பாருங்களேன். ப்ளீஸ் டீச் மீ ஹவ், நான் அந்த பிள்ளையை எப்படி வளர்க்கணும், என்னென்ன காரியங்களுக்காக வளர்க்கணும். நான் இன்னொரு வாட்டி அதை கேட்க விரும்புகிறேன். என் மனைவி சொன்னாங்க தான், பட் ஐ வாண்டட் டு ஹியர் மை செல்ஃப் என்கிற அந்த வாஞ்சை இருக்குல்ல. கடவுள் வராரு, திரும்ப ஆள் அனுப்புறாரு. 12ஆம் வசனம், மனோவா கேட்கிறார் திரும்ப, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று மறுபடியும் கேட்கிறான். கடவுளுடைய மனுஷன் அதை கற்றுக் கொடுக்கிறார், என்ன செய்யணும். த சேம் வே, ஏற்கனவே என்ன சொன்னாங்களோ அதே தான் சொல்றாரு. ஆனா அந்த மனோவாக்குள்ள இருந்த அந்த வாஞ்சையை நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன் உங்கள்கிட்ட. as a father's day today, I want to highlight this. He has a desire, very deep desperate need இருந்துச்சு அவனுக்குள்ள. நான் எப்படி வளர்க்கணும், டீச் மீ லார்ட் என்கிற ஒரு எண்ணம். எஸ், கடவுள் அதை மிகவும் அதிகமாக எதிர்பார்க்கிறார் நம்மக்கிட்ட. அன்னைக்கு ஒரு நாள் மதர்ஸ் டேல ஒரு மெசேஜ் சொன்னனே, நம்ம ஒரு வார்த்தையை கேட்டோமே, இந்த பிள்ளை எடுத்துக்கொண்டு போய் எனக்காக வளர்த்துடு, ஐ வில் ரிவார்ட் யூ. மதர்ஸ்க்கு ஐ வில் ரிவார்ட் யூ, டேக் திஸ் சைல்ட் அண்ட் ரைஸ் ஃபார் மீ. இன்னைக்கு ஃபாதர்ஸ்க்கு என்ன, go to God and ask, Lord, teach me how to raise this child in your ways. அவர் எப்படி டீச் பண்ணுவாரு? will you come in vision to talk to you? விஷன்ல வருவாரா, அல்லது உன் காதுகள்ல சத்தம் கேட்குமா? he already wrote the word, he already wrote the Bible and given to us every instruction. புதுசா நீங்க ஒருவேளை ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறீங்க, அல்லது ஏதோ ஒரு காரியம் வாங்குறீங்க, எலக்ட்ரானிக் கட்ஜெட்ஸ், அதோட என்ன வரும்? மேனுஃபேக்சரர் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லையா? ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் அதுக்குள்ள, புக்லெட். ஆக அந்த புக்லெட்டை படித்து அதன்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்க தெரிந்த ஒரு மனுஷன் அந்த இதை ஆப்ரேட் பண்ணுற முடியும். கரெக்ட் தானே? த சேம் வே நீங்கள் அப்பாவாயிட்டீங்க அல்லது அப்பாவாக போகிறீங்க, யூ ஹாவ் அ மேனுஃபேக்சரர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். மனோவா கிட்ட இல்லாது. மனோவாக்கு ஸ்பெஷல் காலிங். அந்த பிள்ளை, இஸ்ரவேலர்கள் திராட்சை ரசம் குடிக்கலாம், கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம். நம்ம அதை ஒரு செய்தியில் பார்த்தோம் இல்லையா? பட் இவன் இஸ்ரவேலன், ஆனால் இந்த பிள்ளை வயிற்றுல இருக்கும்போது நீ குடிக்கக்கூடாதுன்னு அந்த அம்மாவுக்கு சொல்கிறாங்க கடவுள். கூடுதலாக அவன் பிறந்ததுக்கு அப்புறமும் அவன் அதை தொடவும் கூடாது, அதை இது பண்ணவும் கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் அ ஸ்பெஷல் மிஷன் ஃபார் ஹிம், ஸோ தட் he wanted to ask God, how, tell me, என்னென்ன பண்ணணும் எனக்கு சொல்லுங்க என்று கேட்கிறான். ஆக பிரியமானவர்களே, அந்த desire as a father to raise the children in a godly way, it's very important. ஏன்னா நம்ம ஏற்கனவே தெசலோனிக்கேல என்ன பார்த்தோம்? புத்தி, தேறுதல், எச்சரிப்பு. இந்த 3 காரியங்களும் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேணும்னா எதை குறித்து புத்திமதி சொல்ல வேண்டும், எப்பொழுதெல்லாம் அவனை தேற்ற வேண்டும், என்னென்ன காரியங்களுக்காக அந்த பிள்ளையை எச்சரிக்க வேண்டும். இப்போ மனோவா இந்த சிம்சோன் பிறந்ததுக்கு அப்புறம், சிம்சோன் வயிற்றில் இருக்கிற வரைக்கும் அவங்க மனைவி கிட்ட குடிச்சிடவே கூடாது, கடவுள் சொல்லியிருக்காரு, இதைதான் சொல்லியிருப்பாங்க. அந்த அம்மாவும் அப்படிதான் எடுத்திருப்பாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைக்கு என்ன சொல்லியிருப்பாங்க? மகனை நீ திராட்சை தோட்ட பக்கம் போகக்கூடாது, எல்லாரும் குடிக்கிறாங்களே அப்பா, நீ குடிக்கக்கூடாது பிள்ளை, கடவுள் சொல்லியிருக்கிறாரு. அல்லது நீ இப்படி பண்ணக்கூடாது, எல்லா பிள்ளைங்களும் முடி வெட்டியிருக்காங்களே, அல்லது
உனக்கு கடவுள் தலையில போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு என்று எச்சரிப்பு. எக்காரணத்தை கொண்டு பண்ணிடாத என்று எச்சரிப்பு. ஆக எச்சரிப்பு, புத்தி, தேறுதல் எல்லாவற்றையும் அந்த தகப்பன் கொடுப்பதற்கு அவனுக்கு ஒரு வார்த்தை தேவையா இருந்தது. அவன் கடவுளிடத்தில் போய் பெற்றுக்கொண்டான். ஆதியாகமம் 18:17 வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதனாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? அது என்ன? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்று அறிந்திருக்கிறேன். God himself was testifying about Abraham here. என்னன்னு? இவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பிள்ளைகளுக்கு பின் வருகிற பிள்ளைகளுடைய சந்ததிக்கும் கர்த்தருடைய வழிகளின்படி நடவுங்கள் என்று கட்டளையிடுவான். கமாண்ட். அவர்களை கம்பல் பண்ணுவான். இதுதான் கர்த்தருடைய வழி, இதில் நடவு என்று சொல்லுவான். அஸ் அ ஃபாதரா என்று கடவுள் அறிந்திருக்கிறாராம் ஆபிரகாமை குறிச்சி. இந்த வசனத்துல God said God was very sure that Abraham will do it and God chose him by knowing that. கடவுள் அதை அறிந்திருந்ததுனால தான் அவனை சூஸ் பண்ணாரு. And God will fulfill the promise which he given to him. எல்லாமே என்ன பேசிஸ்ல என்று பார்த்தால், he will command his children to do God's way or walk in God's way or obey God. ஆபிரகாமுக்கு எப்படி கர்த்தருடைய வழிகள் தெரியும்? அவனுக்கு எழுதப்படல வேதம். Whatever God has spoken, that's all for him. கடவுள் அவன்கிட்ட பேசினது மட்டும்தான். இந்த வார்த்தைகளை மட்டுமே கடவுளுடைய வார்த்தைகளாய், வழிகளாய், புத்திமதிகளாய், எச்சரிப்புகளாய், கண்டிப்புகளாய் அவன் தன் பிள்ளைகளுக்கு சொன்னான். கடவுள் சொல்றாரு, he will command, கட்டளையிடுவான், இந்த வழிகளின்படி நடங்க என்று கட்டளையிடுவான் என்று நான் அறிந்திருக்கிறேன். கடவுள் அறிந்திருக்கிறார். he will command. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 22 வசனத்துல, 22 அதிகாரத்துல, நீதிமொழிகள் 22:6, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஒரு பிள்ளையை அவன் நடக்க வேண்டிய வழி எது என்று அவன் சிறுவனாயிருக்கும் போதே நடத்து, பிள்ளையாயிருக்கும் போதே நடத்து. அப்படி நடத்துகிற போது அந்த பிள்ளை வளர்ந்த ஆளாகினாலும், அவனுக்கு குடும்பம் உருவாகி அவன் பேர பிள்ளைகளை எடுத்து முதிர் வயதாயிருந்தாலும், நீ சிறு வயதில் அவனை நடத்தின வழிகள் இருக்குல்ல, அந்த வழியை அவன் விடாம இருப்பான். எஸ், இதேதான் யோனதாப் தன் சந்ததிக்கு பண்ணான். நீ இப்படிதான் பண்ணணும். இததான் மனோவா தன் பிள்ளைக்கு பண்ணான். இததான் ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கு பண்ணான். ஈசாக்குக்கு பண்ணான், யாக்கோபுக்கு பண்ணான். இதைதான் அவர்கள் சந்ததிக்கு பண்ணாங்க. பிள்ளையை நடத்த வேண்டிய வழி, நடத்த வேண்டிய வழி. அப்படி நடத்துகிற போது அவர்கள் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பார்கள். இதுவரைக்கும் பிள்ளைகளை வளர்த்த விதத்துல ஏதாவது தவறுகள் நடந்திருக்கும் பட்சத்துல திருத்திக் கொள்வதற்கு, இனிமேல் அவர்களை நடத்துவதற்கான ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு, எச்சரிக்க வேண்டிய இடத்துல எச்சரித்து, புத்தி சொல்ல வேண்டிய இடத்துல புத்தி சொல்லி, உற்சாகப்படுத்த வேண்டிய இடத்துல உற்சாகப்படுத்தி அவர்களை நடத்துவதற்கு உங்களுக்கு எத்தனை ஆண்டுகள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? How many years you have? According to him, another 3 years. அதுக்கப்புறம் இந்த பிள்ளை காலேஜுக்கு போயிடும். காலேஜுக்கு போனா அவன் எடுக்கிற படிப்பை பொறுத்து 4 ஆண்டுகளோ 5 ஆண்டுகளோ இந்த வருடங்கள்ல விடுமுறை நேரத்தில் வீட்டுக்கு வருவான். அதுக்கப்புறம் சில நேரத்தில் விடுமுறை நேரத்தில் பார்ட் டைம் வேலைக்கு போயிடுவாங்க அவர்களுடைய செலவுகளை சமாளிக்க. Then they will get a job and they get married. That's all. They will separate from father and mother according to this world at the moment. இல்லையா? அப்போ ஒரு பிள்ளை உங்கள்கிட்ட இன்னும் எத்தனை வருஷம் இருக்கும்னு நினைக்கிறீங்க?
ஸோ எவ்வளவு நாள் நீங்க அந்த பிள்ளையை கர்த்தருடைய வழியில் நடத்த முடியும், கற்றுத்தர முடியும்? Do you think you have 30-40 years? உங்க பிள்ளைக்கு 10 வயசா? இன்னும் 7 ஆண்டுகள் தான் அதிகபட்சம். உங்க பிள்ளைக்கு 15 ஆயிடுச்சா? இன்னும் 2 வருஷம் தான், காலேஜுக்கு போயிடுவான். உங்க பொண்ணுக்கு 13-14 வயசா? இன்னும் 4 ஆண்டுகள் கல்லூரிக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் டெய்லி சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு ரேயர்லி சில பேருக்கு தான் கிடைக்கும். வீட்டுக்கு பக்கத்திலே கல்லூரி, டெய்லி போயிட்டு வராங்கன்றவங்களுக்கு தான் கிடைக்கும். ஹாஸ்டலில் தங்க ஆரம்பிச்சாங்கன்னா you will meet only in the holidays. Is it not? Then நீ கடவுளுடைய வழிகளில் அவர்களை நடத்த வேண்டியது எவ்வளவு அவசியம் இப்பொழுது, as a father-ஆ, as a parents-ஆ இல்லையா? Take this one as a very 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 big opportunity. Take this one as a very very big opportunity. பிரியமானவர்களே, நான் ஒரு சின்ன இயேசு ஆண்டவர் சொன்ன ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. என்னோடு கூட திருப்புங்கள். மத்தேயு 22ஆம் அதிகாரம், அதிலே 28, 29, 30 ஆகிய வசனங்கள். இயேசு ஆண்டவர் ஒரு சின்ன ஒரு கதை சொல்லுகிறார். என்ன? 2 குமாரர்கள் ஒருவனுக்கு இருந்தார்கள். மூத்தவனிடத்தில், மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு தோட்டத்தில் போய் வேலை செய்தான். இளையவனிடத்தில் அவன் வந்து, மகனே, இன்றைக்கு போய் என் தோட்டத்தில் வேலை செய் என்று சொன்னான். அவன் போகிறேன் ஐயா என்று சொன்னான், ஆனால் போகவில்லை. இந்த 2 பேர்ல எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன்? இந்த சித்தம் என்கிற வார்த்தையை நீங்கள் தகப்பனுடைய வார்த்தை என்றும், அல்லது தகப்பனுடைய சொல் என்றும், அல்லது தகப்பனுடைய விருப்பம் என்றும், அல்லது தகப்பனுடைய கட்டளை என்றும் எடுத்துக்கொள்ளலாம். தகப்பனுடைய விருப்பம், வார்த்தை, சொல், வாஞ்சை எல்லாமே எடுத்துக்கலாம். சித்தம். எந்த பிள்ளை தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தான் என்றுதான் ஆண்டவர் கேள்வி கேட்கிறாருங்க. அப்போ அங்க கூட இருந்தவங்க சொல்றாங்க, எவன் ஒருவன் தகப்பனுடைய வார்த்தையை அப்படியே செய்தானோ, தகப்பனுடைய சித்தத்தை அப்படியே செயல்படுத்தினானோ அவன்தான். ஆக தகப்பனுடைய சித்தம் அல்லது வார்த்தைகளை அப்படியே செய்கிற பிள்ளைகள் இருக்காங்கல்ல, அந்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். ஆண்டவர் அப்படிதான் சொல்லியிருக்காரு. நீ நன்றாயிருப்பதற்கும், நீ பூமியில் நெடுநாள் உயிர் வாழ்வதற்கும் உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணு. கனம் பண்ணுனா என்ன? அவங்க காலில் தினசரி விழுந்து வணங்கு என்று அல்ல அர்த்தம். கனம் பண்ணு என்றால் அவர்கள் வார்த்தையை ஏற்றுக்கொள். அவர்கள் இது தவறான வழி என்று கண்டிக்கும் போது திரும்பிவிடு. அவர்கள் இதுதான் வழி, இதன் வழியாய் கடந்து போ, ஈவன் தோ கடினமாய் இருந்தாலும் என்று சொன்னால் கடந்து போ. ஆக எல்லாவற்றையும் கூட்டி கழித்து அவர்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படி. அதுதான் அவர்களை கனப்படுத்துவது. ஆக அவர்கள் சொல்படி நடப்பது, அவர்கள் சொல்லை ஏற்றுக்கொள்வது. ஆக அவர்கள் சொல் எது என்பதிலே அந்த சொல்லை தான் தகப்பன் இங்கே பெற வேண்டும். மேனுஃபேக்சரர் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ல அந்த சொல்லை ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்ல வேண்டிய எச்சரிப்பு, புத்தி அல்லது தேர்தல் என்கிற எல்லாவற்றையும் இங்கிருந்து பெற்றுக்கொள்ளும் போது, பெற்றுக்கொண்டதை அவன் வாழ்ந்து தன் பிள்ளைக்கு கடத்துகிற போது, அந்த பிள்ளை அதை பெற்றுக்கொண்டால் his life will be blessed. இப்ப சொல்லுங்க, உங்களை எத்தனை பேர் உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழணும்னு ஆசைப்படுறீங்க? நான் உண்மையிலே நம்புறேன், உங்க பெற்றோர் அவர்கள் காலத்தில் உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க தெரியுமா? நான் தான் இப்படி கஷ்டப்படுறேன், அல்லது நான் தான் படிக்கவில்லை, அல்லது நான் தான் இந்த வேலை செய்கிறேன், என் பிள்ளை ஒரு நல்ல வேலைக்கு போகணும், நல்லா இருக்கணும் என்று நினைச்சிருப்பாங்க. அதனால தான் நீங்க இன்னைக்கு இங்க இருக்கிறீங்க. I want to make this one as a point. Because of your parents' desire and hard work, you are here. இன்னைக்கு நீங்க எத்தனை fathers, parents wanted your children to have one of the blessed life? Then take this word. Take this word. அந்த வார்த்தையை அறிவியுங்கள், கற்றுத்தாருங்கள், நடத்த வேண்டிய வயதில் நடத்த வேண்டிய சமய வழிகளின்படி நடத்துங்கள். அப்போ அவன் அதை அவன் பிள்ளைக்கு, அவள் அவள் பிள்ளைக்கு என்று கடத்தி கொண்டே இருப்பாங்க. Then they will be a blessed seed. அவர்கள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் மாறுவாங்க. ஆக பிதாவினுடைய சித்தம் செய்வது, அதாவது அப்பாவினுடைய வார்த்தைகளின்படி செய்வது,
என்பது மிக முக்கியம். இயேசு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இதே மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல, மத்தேயு 7:21, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் மட்டுமே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். பிதாவினுடைய சித்தம், அப்பாவினுடைய வார்த்தை, விருப்பம், கட்டளை, சொல், இவைகளின்படி செய்கிறவன் மட்டுமே என்று பொதுவாக எல்லோருக்குமே சொல்லுகிறார். ஆக பிதாவினுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்றால் நீ அறிந்திருக்க வேண்டும். நீ அறிந்திருக்க வேண்டும். உன் பிள்ளையை கர்த்தருடைய வழிகளில் நடத்த வேண்டும் என்றால் நீ அதை அறிந்திருக்க வேண்டும். இயேசு ஆண்டவர் ஒரு நல்ல உதாரணம் இந்த உலகத்துல. இயேசு ஆண்டவருடைய வாழ்க்கையினுடைய ஒரு மோட்டோ, த மோட்டோ ஆஃப், ஒவ்வொரு கம்பெனி ஒரு மோட்டோ வச்சிருப்பாங்க பாருங்களேன். குவாலிட்டி இஸ் அவர் மோட்டோன்னு வச்சிருப்பாங்க, அல்லது கேர் இஸ் அவர் மோட்டோன்னு வச்சிருப்பாங்க இல்லையா? அது போல இயேசு ஆண்டவருடைய வாழ்க்கையினுடைய மோட்டோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிள், ஒரே ஒரு வசனம், யோவான் 6:38, நான் பரலோகத்திலிருந்து என் பிதாவின் வார்த்தைகளின்படி செய்ய வந்திருக்கிறேன். அவ்வளவுதான். அந்த வார்த்தையை வசனம் என்ன சொல்லுதுன்னா, நான் என் சித்தத்தின்படி அல்ல, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்யவே வந்திருக்கிறேன் என்று சொல்றாரு. அதை இன்னும் சுருக்கமா சொல்வதான்றா, நான் பரலோகத்திலிருந்து என் பிதாவின் வார்த்தைகளின்படி செய்யவே வந்திருக்கிறேன். அவ்வளவுதான். என் பிதாவினுடைய வார்த்தைகளின்படி செய்யவே வந்திருக்கிறேன். அப்போ பிதாவினுடைய வார்த்தைகளின்படி செய்ய வந்த இயேசுவுக்கு பிதாவின் வார்த்தைகள் எப்படி கிடைத்தது? He was connected with him like a policeman connecting with a police headquarter in the walkie-talkie. ஒரு வாக்கி டாக்கியை வச்சுக்கிட்டு ஹெட் குவார்டர்ல இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட கலெக்ஷன்ல இருக்கிற ஒரு போலீஸ் அதிகாரி போலவே he was connected himself with his father so that each and every moment he got a word. What is father's interest? பிதாவினுடைய வார்த்தை என்ன, சொல் என்ன, இன்ட்ரெஸ்ட் என்னன்னு அதை பெற்றுக்கொண்ட இவர் அதன்படி செய்து கொண்டே இருந்தார். நமக்கு நம்ம பிள்ளைகளுக்கு வாக்கி டாக்கி கொடுத்து சொல்ல முடியுமா? முடியாது. அவர்கள் நம்மோடு இருக்கிறாங்க, நாம் அவர்களோடவே இருக்கிறோம். ஏன்னா பிதா பரலோகத்தில் இருந்தாரு, இயேசு பூமியில் இருந்தார். அப்போ அந்த போலீஸ் அதிகாரி ஹெட் குவார்டர்ல இருக்கிறாரு, இந்த போலீஸ்மேன் ரோட்ல எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காரு. ஆகவே அது தேவைப்பட்டுச்சு. பட் நமக்கு பிள்ளைகள் நம்மோடவே இருக்கிறாங்க. அந்த வயது வரைக்கும் we need to teach them. Take the word and teach them. ஒவ்வொரு வார்த்தையாய் கேட்டு கேட்டு அவர்களுக்கு நாம் சொல்லணும். இப்பொழுது ஒரு சில கேள்விகளை நீங்கள் உங்களை கேட்டு பாருங்க. இதுவரைக்கும் நீங்கள் உங்கள் பிதாவினுடைய வார்த்தைகளின்படி உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் பிள்ளைகளை வளர்த்திருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, இங்க இருக்கிறவங்கள ஒரு சில பேருக்கு அப்பா கிடையாது, இன்க்ளூடிங் மீ. என்னை போலவே என்னை விட குறைந்த வயதில் இழந்தவங்களும் இருக்கக்கூடும். யாரெல்லாம் தகப்பன் இன்னும் இருக்கிறாங்களோ தேர் பிளஸட். ஏன்னா அவங்க ஒன்றும் இவங்களை கண்ட்ரோல் பண்றதில்லை இந்த வயசுல. பட் தே கேன் கிவ் தேர் எக்ஸ்பீரியன்ஸ் வீவ்ஸ். அவர்களுடைய அனுபவ அறிவை அவர்கள் கடத்த முடியும் இப்பயும். ஆனா அவர்களை வளர்த்த போது கடவுளுடைய வழிகளில் அவர்களை வளர்த்திருப்பாங்க. பொய் சொல்லாத, திருடாத, கீழ்ப்படி, நல்ல படி என்று வளர்த்திருப்பாங்க இல்லையா? அப்போ அப்படியெல்லாம் வளர்த்ததனால் வந்தவங்க தான் நீங்க இந்த கேரக்டரை பெற்றுக்கொண்டிருக்கவங்க. உங்க பிள்ளைகளுக்கு அதை நீங்கள் கொடுக்கணும். ஆண்டவர் இயேசு கேட்கிறாரு பாருங்க, ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். லூக்கா 6ஆம் அதிகாரத்தினுடைய 46ஆம் வசனம். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன? ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும் நான் சொல்லுகிற வார்த்தையின்படி நீங்க செய்யறதில்லை என்று இயேசு அவர்களை பார்த்து கேள்வி கேட்கிறார். ஆனால் எரேமியாவில் அந்த 35ஆம் அதிகாரத்துல அந்த மக்கள், யோனதாபினுடைய சந்ததி மக்கள், அவன் சொன்னான் என்பதற்காகவே 200 ஆண்டுகளுக்கு மேலாக, ஈவன் 300 ஆண்டுகளுக்கு மேலாக கூடாரங்களில் குடியிருக்கிறார்கள். திராட்சரசம் குடிக்கவில்லை, விதை விதைக்கவில்லை, வயலை வைத்திருக்கவில்லை. கடவுள் சொல்றாரு, ஒரு மனுஷன் தன் பிள்ளைகளுக்கு சொன்ன வார்த்தையை இந்த மக்கள் 35ஆம் அதிகாரத்தினுடைய 14-15, ஒரு மனுஷன் தன் பிள்ளைகளுக்கு சொன்ன வார்த்தைக்கே இவர்கள் இவ்வளவு செவி கொடுத்திருக்கிறார்களே, ஆனால் கடவுளாகிய நான் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கவில்லையே. இந்த யோனதாப் என்கிற நல் உள்ளம் படைத்த, ஒழுக்க நெறிகளை உருவாக்கின, தன் மக்கள் வாழும்படியான ஒரு வழிகளை உருவாக்கின அந்த மனிதன் இருக்கிறானே,
அவனுடைய சந்ததியிலே எனக்கு முன் நிற்க குமாரர்கள் இல்லாமல் போவதே இல்லை என்கிற ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுக்கிறாரு. எப்படி கிடைச்சது அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு? அந்த மனுஷன் அவங்களுக்கு கொடுத்த புத்திமதி, எச்சரிப்பு, தேறுதல், அதை பெற்றுக்கொண்ட இவர்கள் அதன்படி வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, என்ன சூழ்நிலை மாறினாலும் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. Then God blessed him. Yes, God wanted to bless your children. Not only your children, உங்கள் குழந்தைகளுடைய குழந்தைகளை, அவர்களுடைய குழந்தைகளை கடவுள் ஆசீர்வதிக்க தான் விரும்புகிறாரு. எந்த விதமான மறைவான கண்டிஷன்ஸும் வைக்கல அதுக்கு. அவருடைய வழிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய வார்த்தைகளின்படி வாழ வேண்டும், அவருடைய வார்த்தைகளை கற்றுத்தர வேண்டும். இதுதான் சொல்றாரு. அதை குழந்தையா இருக்கும் போதே துவங்கு என்று சொல்லுகிறார். குழந்தையா இருக்கும் போதே துவங்கு என்று சொல்லுகிறார். அந்த மனோவா என்கிற தகப்பன் கடவுளிடத்துல போய், நான் வளர்க்க வேண்டிய வழி எனக்கு கற்றுத்தாருங்க என் பிள்ளையை. அந்த பிள்ளை பிறக்கும் போது என்கிற வாஞ்சையோடு போய் நின்னான். காட் நோஸ், சிம்சோனை அவர் வேற யாரோ மூலமா கூட பிறக்க வச்சிருக்கலாம். எதுக்கு மனோவாவுக்கு கொடுத்தாரு? அவனுடைய இருதயத்துல குழந்தை இல்லை என்கிற ஒரு பாரத்தோடு இருந்தான். அந்த குழந்தை ஒரு சிறப்பு குழந்தை என்கிற செய்தியை கேட்ட உடனே அதை எப்படி வளர்க்கணும் கடவுளுக்காக என்கிற உற்சாகம், வைராக்கியம் அவங்ககிட்ட இருந்துச்சு. எஸ், நீங்கள் இவ்விதமாய் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும் போது, ஐ டெல் யூ, யூ வில் பி a blessed father and your children will be a blessed children's in their lifetime. ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகளிலே புத்திமதி, எச்சரிப்பு, தேறுதல் இருக்கிறது. இது ஒரு தகப்பனிடத்தில் இயல்பாகவே இருக்க வேண்டிய ஒரு குணம், இயல்பாகவே. இதை பவுல் அந்த சபை மக்களுக்கு மட்டுமல்ல, அவர் போன எல்லா இடங்களிலும் கொடுத்தார். புத்தியையும் எச்சரிப்பையும் தேறுதலையும். நீங்களும் இந்த வார்த்தைகளை உள்வாங்கிக் கொண்டு உங்கள் பிள்ளைகளுக்கு தொடர்ச்சியாய் கொடுங்கள். And also seek God for help. Seek God for help. Get a word from God and seek help from God so that you will succeed. So that you will succeed. May God bless you. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம்.